ஆயில்யம்
அப்படின்னு நமோஸ்து சர்வேபியோ ஏகேகம் பிருத்திவி பிரம்மம் அப்படின்னா நாகருக்கு சிறந்த நட்சத்திரம். நாகர்கிட்டதான் என்ன இருக்கும்? நாகருடைய அந்த விஷயத்தை சாப்பிட்றதுனால சுவாமி என்ன பேர் நீலகண்டர். ஆயுத நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு விசேஷமாக இருக்கணும் அப்படின்னு நீலகண்டர் அப்படின்னாலே அதான் நிறைய நிதந்தமும் சொல்லுவாங்க. நட்சத்திர கோயில், ராசி கோயில், இன்னும் நிதி கோயில், யோக கோயில், வார கோயில், அயன கோயில், காரண கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சொல்லுவோம் நீலகண்டர். ஏன் அப்படின்னா அந்த நீலகண்டர் கண்டா என்ன இருக்கும்? நாகத்தோட மாணிக்கம்னு ஒரு சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்றாங்க இப்போ இந்த கஷேத்திரம் ஊர் வளைஞ்சு வளர்னாலும் ஒரு நாக சுலபமா இருக்கு, ஆயுத நட்சத்திரமாகவும் இருக்கு, சுவாமியுடைய நீலகண்டராக இருக்கு. அப்படி அந்த சுவர்ணாம்பிகை அப்படிங்கிறது மாணிக்கத்தையும் குறிக்கும். சுவர்ண தங்கம் அப்படிங்கிறது பிரகாசிக்கக்கூடிய பொருளுக்கு சுவர்ணம், பிரகாசமா இருக்கக்கூடிய பொருளுக்கு சுவர்ணமயம் அப்படின்னு சுவர்ணங்கிறது மாணிக்கம். இந்த கோயில் இருந்திருக்கலாம். இது நல்ல இந்த ஊரை பற்றி கொஞ்சம் நீங்க அந்த ஊரை 2 ஊரா ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். இந்த ஊருக்கும் நாகத்துக்கும் கண்டிப்பா ஒரு சம்பந்தம் வேணும். அப்படி இந்த நாள்ல அமைச்சிருக்காரு. நான் எங்களுக்கு யோசனை கொடுத்தது மூலம் சுவாமியில அவருடைய அவர் வேண்டப்பட்ட அறிவுரை எங்களும் கருவழிகளை எதிர்த்து எதிர்விதமா அன்னைக்கு அறிவுறார். அவர்களாலே அவன் சாதனைகளை அவருக்கு அருள் கிடைக்கணும். அப்படி இதை ஏற்றி மனக்கான ஒரு ஞாபகம், ஞாபகம் கொள்ளுதல் ஒரு அர்த்தம், ஒன்றுதல் ஒரு அர்த்தம். ஞாபகம் ஒன்றுதல் ஒரு அர்த்தம். இந்த இறைவனோட ஒன்றில் போயிருக்கு சொல்லணும். அப்படி ஒன்றில் போகணும் அப்படின்னா முதல்ல இந்த சரீரம் மந்திரமயமா மாறும். இந்த சரீரம் மந்திரமயமா மாறுவதற்கு கையிலான ஒரு ஆகமத்தில் பூஜை, சாஸ்திரத்தில் பூஜை, கையில ஆஞ்ஞானம், 2 ஞானம், பிரம்மஞானம், ஆஞ்ஞானம், மாதாம் ஞானம், உயர்ந்த இந்த ஞானத்தில்னா சுவாமி மனதுதான் அவர் சரீரத்தின் மந்திரம். இந்த சரீரத்தில் எந்தெந்த அங்கத்துல எந்தெந்த மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்கள் எந்த வடிவா இருக்கு அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். காதே ருத்ர சிவா ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மந்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம். அதனால 8 அக்ஷரம் இது எல்லாம் அந்தந்த அக்ஷரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த அக்ஷரத்தோடக்கூடிய இந்த சிரத்துல இந்திர வடிவா இருக்காரு. நம்ம கிழக்கு செய்ய 4 பக்கம் வளர்ந்து நம்ம வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்ம சரீரத்தில் அப்புறம் சரீரத்தினுடைய இந்த வெளியே செய்யக்கூடிய அங்கங்கள் இருக்கார். அதுக்கப்புறம் உள்ளுடைய அங்கங்கள் வர, அதன் அங்கத்தில் வர, அதன் பிறகுதான் நமஸ்காரம் இருக்கும். நமஸ்காரம் பண்ணோம்னா அவர் காண்பது எப்பயுமே அவன் அடி கால்வன். நம்ம சிவன் அப்படியே பார்த்தா போல எல்லாம் என்ன பண்ணுவோம், அவன் பாரதத்தை பாருங்க. பாரதத்தை பார்த்த அர்ஜுனனுக்கு தான் உதவிட்டார். நிறைய பார்த்த வெளியூர் வருவாங்க. அதே மாதிரிதான் நாமும் இறைவனையே எப்பவுமே சரணாகதிகள் தான் இருக்கும். சரணம் அப்படின்னு பாதத்துக்கு அரவிந்தன காமரை, அவருடைய பாதம் காமரை போட்டுருக்காங்க. சரணாகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவருடைய பாதத்தில் வந்து நாமே வெளிப்படுவோம், உடனே மாறிடுவோம். அந்த ஈஸ்வருடைய வடிவமாக மாறும். அப்படி மாறின உடனே அந்த மாறிய சரீரத்துல பிரம்மாண்ட தேவர்கள் தான் வளரும். அதெல்லாம் வளர்க்கலாம். பிரஜனே பிரம்மாண்டித்தரு அர்த்தையோ நரத்திட்டரு அப்படின்னு ஒரு தெய்வங்களும் அந்த இறைவன் அறிவமா மாறிய நம்முடைய சரீரத்தை அவர் வந்துடுவார். அப்படி வந்த பிறகு அந்த ருத்ரத்தை பாராயணம் செய்தால் நமக்கு அந்த ருத்ரனுடைய பலன் என்னவோ பாராயணம்னா எல்லாத்தையும் ஒரு பலன் எதிர்பார்க்க செய்வோம். இது மனித சொல்லுவோம். ஆனால் பலன் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பலன் நன்னா கிடைக்கும். லைட்டு போடுறோம், மிஷின் போடுறோம், வயலுக்கு அந்த லைட் சுற்றி லைட் இருக்கு, லைட் எரியும். அது டியூபாக இருந்தாலும் எரியும்,
வழிபாடுனாலும் தெரியும், ஃபோக்கஸ் போட்டாலும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒன்றுதான். அதே மாதிரி தான் அந்த லைட்ல ஒரு லீக் ஆகுது. நம்ம கை பட்டாலும் சாப்பிடும், தெரிஞ்சு போட்டாலும் சாப்பிடும், தெரியாது போட்டாலும் சாப்பிடும். போட்டாலும் தெரிஞ்சு போட்டாலும் லைட் தெரியும், தெரியாமல் போட்டாலும் தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு நாம் வந்து எப்படி பாராயணம்னாலும் அது பலன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாராயணம் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிக் செட் போடும்போது அந்த லைட்டோட பிரகாசமாக இருக்கும். கிராமத்தில் டிம்மாக இருக்கும், அது வந்து கம்மியாக இருக்கும், வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஹை வோல்டேஜில் போடும்போது சிறிய ஸ்டேஜில் போடலாம். பார்த்தீங்களா, பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்கும், அவனுக்கு மாதிரி கரண்ட் இருக்கணும், நம்ம தான் கரண்ட் இருக்கணும். ஆனால் இந்த ஹை வோல்டேஜில் போடும்போது அந்த கிரவுண்ட் எப்படி பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி ஹை வோல்டேஜ் ஆன மாநிலத்தை நல்ல பாராயணம்னா அந்த ருத்ரமான பிரகாசமாக இருக்கும். அந்த ருத்ரமே என்ன தெரியுமா அர்த்தம்? ருத்ர சொல்லிங்க ரோகத்தை ருத்ரா அப்படின்னு அழுவது அழணும். ருத்ரனாலே அழுதல் அர்த்தம். இறைவனைய சரீரத்திலிருந்து ஒரு அசுர தெய்வம் தோன்றிதான் அது தோற்று மொழியில் அழுகுதான். அதனால அழுதுட்டே போகிறதுனால ருத்ரம் சொல்ல என்ன ரோதனையா போகுது. ரோதனங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதனால அழுதுட்டே போகிறோம் ரோதனம் ருத்ரர் அப்படின்னு மாதிரி. அப்படி சுவாமிகிட்ட போய் என்ன பண்ணோம்? சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அழணும். அழகம்னா என்ன? நம்மளுடைய மனசு ஃபுல்லாக உருகி ரொம்ப பிரார்த்தனை செய்யணும். நீ போகும்போது போன ஹாய். இன்னொன்று, இறைவனையும் நாம் பார்க்கக்கூடாது, அந்த இறைவன் நம்மளை பார்க்கணும். நாம் அவருடைய பாதத்தை தான் பார்க்கணும். அதனால பாதத்தை பார்த்தால் இறைவன் நம்மளை பார்ப்பார், அவளை பார்த்தோம்னா அவர் நம்ம பார்க்கணும். அதனால அது காரணம் என்னென்ன? வாய் போகிற வாசல் வெள்ளத்திலேயாச்சு ஜீவன் சிலைவம் கள்ளப்புறம் ஐயம் காணாமல் இல்லையே அப்படியே திருவள்ளுவதுனால இந்த கள்ளப்புறம் இருக்கீங்களா, இதெல்லாம் பார்க்க முடியாது. கண் வாழ்க்கை இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படிங்களா, நமக்கு எத்தனை வழி இந்த 5 புலன்களும் இறைவனை பார்க்க முடியாது. நமக்கு உள்ள இறைவன் இருக்கா அப்படின்னு நம்ம தான் தமிழ் கேட்கிறோம். ஆனால் யாரெல்லாம் தமிழ் இருக்கிறாங்களோ யாரையும் திருமணத்தை படிக்கவே இல்லை. திருமணத்தை படி தேவாரம் படிக்கலாம், திருவாரூர் படிக்கலாம், அதை அழைக்க வரும், அதை இறைவனை படிக்கலாம். ஆனால் திருமணத்தை படித்தாதான் நான் யாருக்கு நமக்கு இறைவன் என்ன கனெக்ஷன் தெரியும். நமக்கும் இறைவனோட கனெக்ஷனை கண்டுபிடிக்கல தேவாரம் படித்தா வராது. தேவாரத்தில் அழகாக சொல்லப்பட்ட பாடல்கள் தேவாரம், திருவாசகம் அழகாக சொல்லப்பட்ட பாடல்கள் இறைவனுக்கு தெரியும். ஆனால் இது மந்திரம் இருக்கீங்களா, அதுதான் நம்மளை திருப்பி வரும். அதெல்லாம் என்ன எடுத்து வச்சாங்க? 10ஆம் திருமுறையை தேவை. நீங்க எத்தனை படித்தாலும் அறிவுரை மாற்றவே பத்தாது. என்ன படித்தாலும் பத்தாது. காரணம் என்ன? புரிய ஒரு வாட்டியும் படிக்கும்போது ஒன்றுமே கிடைக்கும். நான் படிக்கிறதோ இறைவனை அனுப்புகிறோம், 4 வாட்டி திருமணத்தை படிச்சு பார்க்குறேன். ஒரு வாட்டியும் படிக்கும்போது அது 2998 இது 3000 சொல்லுவாங்க எல்லாரும். 2992 தான் அந்த வீடு இருந்து வேற பார்த்து சேர்த்து வந்து. அப்படி இந்த 3000 4 வாட்டி படிச்சிருக்கேன். 4 வாட்டி படிக்கும்போது 4 வாட்டி தான் சொல்லுவேன், ஒரே இடத்துல சொல்லுவேன். அப்போ கூட 2 படிக்கும்போது இதுக்கு மேலே எவ்வளோ இருக்கு போகிறேன், 5 வாட்டி படிக்கணும் படிச்சுட்டாங்க. இறைவன் அது சொல்லுவேன், நான் தான் படிக்கிறேன், அவர் தோழருக்கு தான் படிக்கிறேன். இது 1 வயசுலையும் பண்ணப்பட்ட பூஜை கிடையாது. இந்த பண்ணப்பட்ட பூஜை கிடையாது. இந்த திருவான் நண்பர்களுக்கு சொல்றது என்ன சொல்றாங்க? 1000 கோடி வருடம் வருகிற இந்த சரீரத்தில் ஒரு வருஷம் திருமணம் சொல்றது 1000 கோடி வருஷம் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் நன்றியின் அருளாலே நாமம் கேட்கிறது. நன்றி சொல்றாங்க சிவனை சொல்றாரு. அப்படி அந்த சிவனை வரணும்னா நம்ம ஒரு பேர் எடுத்து 1000 பேர் அவரோட சரீரத்திலே 1000 கோடி வரணும். 1000 கோடி இருந்தால்தான் அவர் திருமூலர் அந்த அனுபவித்து அப்படி நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் இருப்போம் அப்படி அந்த நுணுக்கமாக சொன்னது தமிழ். அந்த நுணுக்கத்தை சொல்லுவது இந்த மாநிலம். அந்த மாநிலத்தை உணர்ந்து அந்த இடத்தை சொன்னோம்னால்
இறைவன் நமக்குள் நுழைகிறார் முதல்ல. இறைவன் நமக்குள் எப்படி வாழ்கிறார், அதனால் நாமக்குள் உணர்கிறோம் முடிவு. இறைவன் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி, அப்படியெல்லாம் கண்ணாடி. அந்த கண்ணாடி மூலியமா அதெல்லாம் நாம் உள்ள இருக்கணுமா? அதுதான் திருநெல்வேலூர் பூசரை நாயனார் ஒரு நாயனார் இருந்தார். அவர் வந்து வெளியே போயிருக்கார், உள்ள இருக்கார். அந்த பூ அசலாம் நாயனார் எல்லாம் பூசலாம். பூஜை அசலமாக இருந்து பண்ணதுனால் சமைக்கிறார்கள். பூஜையை அடங்காமல் பண்ணாமல் இருக்கார், யாருக்கே இருக்கார். அதெல்லாம் பூ சலந்து எல்லாம் வந்து பூசலை அவர் என்ன பூசுறதுன்னு பூசுறோம். இந்த பூஜை நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை பண்ணி நம்ம காமிக்கிறோம். 63 நாயனார்களும் நாம் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்து காட்டுறார். அதனாலதான் வந்து நாயனார்கள். அதே போய் ஒவ்வொரு பூஜையெல்லாம் வேறதான் பண்ணிடலாம். ருத்ர நாங்கள் சொல்லியா நீங்க ருத்ர சொல்லுவோம். ஆனால் ருத்ர பசுமி நாயனார் வந்து நாயே அவருக்கு ஒருவேளை நம்ம காலம் இருக்கும்போது யாரும் ஒரு லாபம் பண்ணிங்கன்னா அவர் 64,000 அவ்வளோ தெரிஞ்சு நடப்பீங்க. ஆனால் அவருக்கே விடப்பட்டு விமான வாரியத்துக்கு தமிழ் ரொம்ப இருக்கு. அது சிவாஜி இதே எங்கே அப்படின்னு. ஆனால் அவருடைய விஷயத்தான் தமிழ் ரொம்ப ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு உடம்பா இருக்கு. ஆனால் அவரே சொல்றாரு அதனால அந்த ரொம்ப சொல்ல மாட்டாரு. விமானங்களுடைய விஷயங்கள் தமிழ்ல பண்ணலாம். ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது? திருமணம் எடுத்து கொடுத்தாரு. திருமணத்திலே எடுத்து கொடுத்தாரு. நானும் சொல்றேன் திருமணத்துல அவர் சொன்ன பார்த்தா இருக்கு. திருமணத்துல தமிழ்ல பண்ணக்கூடாது. லட்சணம் சொல்றாரு. அதாவது தமிழ் இருக்கும் சோமாசங்கர் அப்படின்னு சொல்றேன். உமையான கண்டா பற்றியா சோமாசங்கா அப்படின்றோம். அதனால மூலம் அக்ஷரத்துக்கும் அந்த எப்படி சொல்லணும் முறை நாம் சொன்னா எங்கேயும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இது. அந்த கிராமர் திருமணத்தில் பார்க்குறாங்க. பஞ்சாட்சரி எப்படி சொல்லணும்னு சொல்லுவார். அம்மாவுடைய வீட்டுக்கு சொல்லணும்னு சொல்லிடுது. இதெல்லாம் யாராவது வசதிமான ஒன்றும் சொல்ல மாட்டோம், தெரிய படிக்க மாட்டான், மக்களால் சொல்ல மாட்டான். ஆனால் எல்லாம் இருக்கு. ஆனால் அவளே எல்லாமே சமஸ்கிருதம் சொல்லுவோம். ஏன்னா சமஸ்கிருதம் மொழி இல்லையே, அது ஒரு மொழி, மொழி மொழி. அந்த மொழி இருந்தால் நமக்கு ஒழிக்கிறது. அதனால அந்த மந்திரமே அவ்வளோ விஷயம். மந்திரம் புரியுதாக அவசியம் இல்லை. மந்திரம் புரிஞ்சுதான் பண்ணணும் இல்லை, உணர்ந்து பண்ண. அதனால்தான் மாநிலம் என்ன சொன்னாரு, வெளியே பார்த்து ஒரு உணர்ந்து சொல்லுவேன்னு சொன்னார், தெரிந்து சொல்லுவேன்னு சொல்லுவேன். அப்படி இப்போ அந்த ருத்ரம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 11 ருத்ரம், ஒரு ருத்ரத்துக்கும் ஒரு திவ்யம். அந்த திவ்யம் அபிநயமாகவும் கடைசியாக நவன அபிஷேகம், அதை தொடர்ந்து நல்லாவ அபிஷேகம். அப்படி காலத்தை பேசி எல்லாரும் போகும். உள்ள அபிஷேகம் ஆகும்போது அதற்குன்னு ஒரு ஆச்சாரிய தினம் கொடுத்துருவோம். அவர் ஒரு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவார். கடைசியாக அவர் வந்து மூலத்தின் படி சுவாமிக்கு ஞாபகம் பண்ணி அப்படியே ஒரு திருப்பியும் ஒரு அபிஷேகம் பண்ணுவார். எல்லாரும் உத்தர சொல்லலாம். 11 பேர் அபிஷேக் கவுண்ட் எண்ணிக்கை. ஒரு உத்தரத்தை பாராயணம் பண்ணப்போம். மகாதேவ சிவோகே சங்கரோ ஈசான சஞ்சரா ஈசான விவேகா ஈசான விவேக தேவதேவ சவாரிகா பகவத்வ சவாரிகான்னு 11 உத்தரர்கள். அந்த 11 உத்தரத்துக்கும் ஒரு உத்தரத்துக்கும் நம்பிக்கை தான் அவருடைய மூணு இவ்வாறு பண்ணுறது. அப்படி அந்த 11 உத்தரத்தையும் தியானம் பண்ணி பாராயணம் ஆகும்போது பார்வதி ஓம்
நமஸ்துதா